ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்களோட லாஸ்ட் இயர் எங்கள் வீட்டில் வச்ச கொலு தான் காமிக்க போகிறேங்க. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. அதனால் இந்த தடவை எங்களுக்கு அந்த கொடுப்பனையில் கொலு வைக்கிறது. ஸோ லாஸ்ட் இயர் கொலுவை பாருங்கள். எப்போவும் நடு ஹாலில் தான் வைப்போம். இந்த தடவை முன்னாடி இருக்கிற குட்டி ஹாலில் தான் வச்சுருக்கோம். அந்த ரூமே ஆனால் குட்டியாக இருந்து வச்சது கொலுவுக்காகவே அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி தோரணங்கள் எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்ததுங்க, அதுலேயும் கூட பொம்மை வச்சாச்சு. முத்துமலை முருகன், அப்புறம் கீழே 2 பிள்ளையார், 2 பேரும் பேண்ட் போட்ட மாதிரி சோஃபாவில் உட்காந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொம்மைங்க இது. அப்புறம் இது பிள்ளையார் எங்கள் மாமியார் இந்த கை வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. அவங்க செஞ்சது இந்த 2 பிள்ளையார் ஃபோட்டோ போட்ட ஃப்ரேம் போட்டதும் அவங்க பண்ணி கொடுத்தது எனக்கு. கொலுவில் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கார் பிள்ளையார், பெரிய பிள்ளையார், அழகான பிள்ளையார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார். அடுத்து பார்த்திங்கன்னா கலசம்ங்க, வெள்ளி சொம்பில் வச்சுருக்கேன். மேலே கலசம், கலசத்துக்கு வரலட்சுமி முகமும் வச்சுருக்கேன். எங்கள் நாத்தனார் வீட்டில் வைப்பாங்க, அதனால் நானும் அது மாதிரி வச்சுட்டேன். அடுத்து கிருஷ்ணருங்க, ராதே கிருஷ்ணர். இது வெண்ணெய் பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற கிருஷ்ணர். பக்கத்தில் அருணாச்சலேஸ்வரர், அவருக்கு பக்கத்தில் மீனாட்சி, பக்கத்தில் மரப்பாச்சி ரொம்ப முக்கியமாக வைப்போம். ஒரு பெரிய செட்டு, 2 குட்டி செட்டு. அதுக்கு பக்கத்தில் அன்னபூரணி, அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் தான். முன்னாடி சின்ன சின்னதாக அந்த குபேரன்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பின்னாடி விநாயகர், பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி, அதுக்கு பக்கத்தில் ஒரு மீனாட்சி, பக்கத்தில் ஒரு ராதே கிருஷ்ணர், பக்கத்தில் ஒரு உரலில் கிருஷ்ணரை கட்டி வச்சுருக்காங்க, குருவாயூரப்பன், பக்கத்தில் ஒரு பிள்ளையார். கிருஷ்ணரும் பிள்ளையாரும் எங்கள் வீட்டில் நிறைய இருப்பாங்க. முன்னாடி கற்பக விநாயகர். அப்படி பார்த்துட்டே வாங்க. முன்னாடி இது தசாவதார செட்டு எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தது. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருப்பாங்க வருஷம் பொம்மைகள். புதுசு வாங்குவாங்க, பழைய இருக்கிற செட்டெல்லாம் எனக்கு வந்துடும். நான் ஜாலியாக வாங்கிப்பேன். அந்த மாதிரி பின்னாடி ஒரு லக்ஷ்மி, பக்கத்தில் பாலாஜி இருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வச்சதுனால கொஞ்சம் சில பொம்மைகள் தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகே, நம்மளோட சூழ்நிலை அது மாதிரி அமைஞ்சு போச்சு இந்த தடவை. முன்னாடி சின்ன சின்னதாக 2 பிள்ளையார் இருக்காங்க. இது வெள்ளியில், அப்புறம் இது அந்த காரில் வைக்கிற மாதிரி அந்த இதில். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இது முருகர் வள்ளி தேவியான செட்டு. அடுத்து ராமர், சீத்தை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் அந்த செட்டு. இந்த 2 செட்டுமே நான் அதியமான் கோட்டையில் இருக்கிறப்ப வாங்கினதுங்க. 25 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி அஷ்டலட்சுமி, அதுவும் எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தது தான். இப்போ பார்த்துட்ருக்கிறது நீங்கள். அஷ்டலட்சுமி 2 பக்கம் யானை இது பண்ண மாதிரி. முன்னாடி முயல் ஒன்று இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது எங்கள் மாமியாரோட கைவண்ணம் தாங்க. இந்த பால் மாதிரி ஐஸில் வரும் இல்லைங்களா, அந்த பாலில் பிளாஸ்டிக் பால் இருக்கும் இல்லைங்களா, அதில் தாமரைப்பூ மாதிரி செய்வாங்க. பின்னாடி மகிஷாசுரவர்தினி, லக்ஷ்மி, பக்கத்தில் ராகவேந்தர், சரஸ்வதி, இது கருமாரியம்மன், லக்ஷ்மி. இது 2 செட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு யானை இருக்குது. முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அது அன்னாச்சி பழம். இது பேராஷூட் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் எங்கள் மாமியார் பண்ணது. ராகவேந்தர், ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் வரிசையாக இருக்கும். பாரதியார், பாபா, விவேகானந்தர், காந்தி, புத்தர், திருவள்ளுவர். முன்னாடி ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் இருக்குது. இது ஹமாம் சோப்பில் பண்ண பூக்கூடை. 2 பசங்க உட்காந்துருக்காங்க. துளசி மாடம், குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இருக்கும் நிறைய. அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வீடு, முன்னாடி ஒரு கல்யாண தம்பதி நின்றுட்டுருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கார். பின்னாடி ஒரு பிள்ளையார், ஒரு பையன் பூங்கொத்து வச்சுருக்காரு. ஒரு செட்டியார் அம்மா, செட்டியார் அப்பா கடை போட்டிருக்காங்க. நிறைய பொம்மை இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த மெழுகில் எனக்கு வெஜிடபிள்ஸ், 2 ஃப்ரூட்ஸு வைக்க இடம் இல்லாதனால கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ராஜா ராணி, அப்புறம் 2 பசங்க. பவிக்கா சொப்புன்னு சொல்லுவாங்க, மரத்தில் அந்த காலத்துலலாம் இருக்கும். அது பக்கத்தில் இது மாக்கல் சட்டின்னு இருப்பாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பக்கத்தில் ஒரு அம்பாள் வச்சுருக்காங்க. ஒரு டீப்பாய் மேலே இது குத்து விளக்கில் பண்ண அம்மன். இந்த வருஷம் இது மாதிரி உட்காந்து கால் மடக்கி போட்ட மாதிரி. இதுதான் கொஞ்சம் வைக்கிறது ரொம்ப
ஆசையாக வைக்கணுன்ட்டு, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு இந்த பொம்மை வைக்கிறதுக்கு தான். பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் மாதிரி, ஒரு ஹோட்டல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற மாதிரி. முன்னாடி ஒரு பார்க் மாதிரி, ஒரு டான்ஸ் ஆடுற பொம்மை இருக்குது. அப்புறம் கார்லாம் நின்றுருக்கு. அங்கே வந்து அவங்க நின்றுருக்காங்க வெல்கம் பண்ணுற மாதிரி, செக்யூரிட்டி அந்த மாதிரி. இந்த டீப்பாய் கீழே கூட ஒட்டு வைக்கலைங்க. அங்கேயும் கொஞ்சம் பொம்மைகள். இந்த மாதிரி பழக்கடை மாதிரி ஒரு அம்மா பழம் வைக்கிறாங்க. ஒருத்தர் வாங்குறாரு. இது ஒரு கடை. அதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இன்னொருத்தவங்க வெஜிடபிள்ஸ், அங்கே ஒருத்தர் வாங்க வந்திருக்காரு. முன்னாடி 2 விளக்குங்க. இந்த காக்கா பானையில் கல் எடுத்து போட்டு தண்ணி குடிக்கிறது அதுக்காக அது. முன்னாடி கோலங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கோலம் கலைஞ்சிருக்கு. கொலுவோட ஃபுல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அந்த ஸ்டாண்டில் வந்து படியாக வைக்காமல் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வச்சாச்சுங்க. அந்த இடம் ஃபுல் இடம் ஆயிக்கும் அப்படின்றதுனால, ஹாலில் கொஞ்சம் சில சூழ்நிலைகளால் அப்படி வைக்காமல், இது இன்னும் கொஞ்சம் சின்ன இடம் போதும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் அம்பாள், டீப்பாயில் கீழே கொஞ்சம் பொம்மை இருக்குது. இதாங்க எங்கள் வீட்டு கொலு. சிம்பிளாக வச்சுருக்கோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.